லூக்கா 1:17 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இந்த காலவேளையில் பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் நாம் யாவரும் சேர்ந்து தேவனிடத்திற்கு திரும்புவது என்கிறதான அந்த காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்திற்கும் திரும்ப வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை பிள்ளைகளிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்றால் எதற்காக திரும்ப வேண்டும்? அவர்களை தேவனிடத்தில் ஈர்த்து கொள்ளும்படியாக, அவர்களுக்கு நல்ல வழியிலே அவர்களை நடத்தும்படியாக நம்முடைய இருதயங்கள், பெற்றோர்களுடைய இருதயங்கள் பிள்ளைகளுக்கு நேராக திரும்ப வேண்டும். இந்த நாட்களில் அருமையான பெற்றோர்களே, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் மேலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய இருதயம் பிள்ளைகளிடத்திற்கு திரும்பின இருதயமாக காணப்படுகிறது. இல்லாவிட்டால் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், என்னுடைய சொல்லை அவர்கள் கேட்பது இல்லை, தலைக்கு மேலே அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். சிலர் அப்படி சாக்கு போக்கு சொல்லி விட்டு விடுகிறார்கள். தலைக்கு மேலே வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் கல்லூரிக்குள்ளே அவர்கள் போய்விட்டார்கள். இனி அவர்களுக்கு புத்தி சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. மகனுக்கோ மகளுக்கோ புத்தி சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய காரியத்தில் நிலைத்திராமல் உலக காரியத்திலே அவர்கள் போய்விட்டார்கள். இனி அவர்களை திருப்புவது ரொம்ப கடினம். இப்படி நாம் விட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேத வாசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, முதலாவது பிதாக்களுடைய இருதயங்கள் பிள்ளைகளிடத்திற்கு திரும்ப வேண்டும். தகப்பன்மார்கள், தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து அக்கறை உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கேட்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஆலோசனைகளை நம்ம கேட்போம். அப்போ முதலாவது பெற்றோருடைய இருதயம் தேவனால தொடப்பட்டிருந்தால்தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்திற்கு திரும்ப முடியும், அவர்களோடு கூட பேச முடியும், அவர்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த முடியும். நாம் சரியாக இல்லாத பட்சத்தில் நாம் பிள்ளைகளிடத்திற்கு திரும்ப முடியாது. ஸ்தோத்திரம். இரண்டாவது, நம்முடைய பழைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழுகிறதை பிள்ளைகள் அவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் பார்க்காத பட்சத்தில் இன்னும் பழைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிந்து கொண்டால் ஒரு நாளும் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆகவே நம்முடைய இருதயங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, அவருடைய எதிர்கால பிரயோஜனத்திற்காக நம்முடைய இருதயம் அவர்களுக்கு நேராக எப்போதும் திரும்பி இருக்க வேண்டும். அவர்களுக்கு பெற்றோர்கள் கண்காணிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெற்றோர்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெற்றோர்கள் அங்கே சரியான காரியங்களை போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர்கள், உங்களுடைய இருதயமானது எப்போதும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளிடத்திலே திரும்பி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகத்துவப்படட்டும். ஆகவே தான் இந்த வேத வசனங்களை நாம் பலமுறை நம்ம வாசித்திருக்கலாம். ஆனால் இதனுடைய வார்த்தையின் ஆழங்களையும் வார்த்தையின் அர்த்தத்தின் ஆழங்களை புரியாதவர்களாக நாம் அப்படியே போற போக்கிலே வாசித்து விட்டு நம்ம போய் இருக்கலாம். ஆனால் இங்கே யோவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 16வது வசனம், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். இது எல்லாம் ஏன் நடக்கிறது என்றால், நாம் தேவனிடத்துக்கு பிள்ளைகளை திருப்புவதுதான் நம்முடைய தலையாய கடமையாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் அதை செய்யாதபடியினால் அடுத்த சந்ததி, நம்முடைய வம்சங்கள், நம்முடைய பிள்ளைகள் தேவனிடத்துக்கு திரும்பாதபடிக்கு அவர்கள் உலகத்துக்கு நேராக திரும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலகட்டங்கள் வரும்போது அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாலும் அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை.
பெற்றோர்களோடு கூட அவர்கள் ஆலயத்துக்கு வருவது இல்லை. பெற்றோர்கள் முழங்கால் படியிடும் போது அவர்கள் முழங்கால் படியிடுவது இல்லை. பெற்றோர்களோடு கூட ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்வது இல்லை. காரணம், நாம் நம்முடைய இருதயத்தை அவர்களோடு கூட திருப்ப நாம் மறந்து போனோம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் போனோம். அவர்களோடு கூட அமர்ந்து பேச வேண்டிய சூழ்நிலையில் அமர்ந்து பேசாமல் நாம் போய்விட்டோம். ஆகையினால இன்றைக்கு நாம் திருப்ப முடியவில்லை. அருமையான பெற்றோரே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளிடத்திலே உங்கள் இருதயம் முதலாவது எப்போதும் திரும்பி இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவநாம மகத்துவப்படுவதாக. ஸ்தோத்திரம். யாருக்கு நேராக பெற்றோருடைய இருதயம் திரும்பி இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளிடத்திற்கு நம்முடைய இருதயமானது திரும்பி இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் சரியான நேரங்களிலே அவர்களை திருப்பாவிட்டால், கர்த்தருக்கு நேராக திருப்பாவிட்டால், உபதேசத்துக்கு நேராக திருப்பாவிட்டால், வசனத்துக்கு நேராக திருப்பாவிட்டால் நாம் அவர்களை இழந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏன் நாம் இதை செய்ய வேண்டும் என்றால், ஒரு காலங்கள் வரும்போது இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்திற்கு அவர்கள் வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம், வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அனுபவங்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வயது, இந்த இடத்தை ஒரு நாள் அவர்கள் நிரப்ப போகிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்போதுமே பிள்ளைகளாகவே இருக்க போறது இல்லை. சின்ன பிள்ளைங்களாக இருக்க போறது இல்லை. வருஷந்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பள்ளி படிப்புக்கு போறாங்க, ஹைஸ்கூலுக்கு போறாங்க, ஹையர் செகண்டரிக்கு போறாங்க, கல்லூரி படிப்புக்கு போறாங்க, அதுக்கு பிற்பாடு வேலைக்கு போறாங்க, திருமணம் நடக்கிறது, அவங்க பிள்ளைகளை பெற்றெடுக்காங்க, அவங்க ஒரு தகப்பன் தாய் என்கிற ஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க. நாம் இருந்த இடத்திற்கு வெகு சீக்கிரத்தில் அவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க வந்து இருக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு ஆவிக்குரிய நிலைமை அன்றைக்கு அவர்களுக்கு இருந்தால்தான் அவர்கள் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும். அவர்கள் நல்ல விதத்திலே அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியும். அவர்கள் நல்ல விதத்திலே சமுதாயத்துக்கு, சபைக்கு சாட்சியாக இருக்க முடியும். அவர்களை நாம் உருவாக்கவிட்டால் அவர்கள் பிள்ளைகளை அவர்கள் உருவாக்க மாட்டார்கள், அப்படியே விட்டு விடுவார்கள். இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவமானது இன்றைக்கு பின்தங்கினதான ஒரு நிலைமையில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை தந்திருந்தால் நிச்சயம் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை குறித்ததான உத்தரவாதத்தை ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு நேராக திருப்புவது மாத்திரமல்ல, உத்தரவாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய உத்தரவாதம். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய கற்பத்தின் கனிகள். அவர்கள் வேற யாரும் கிடையாது. அவர்கள் அந்நியர்கள் கிடையாது. சில குடும்பங்களிலே பிள்ளைகள் அந்நியர்களைப் போல சொந்த பெற்றோர்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், என் சொந்த தகப்பனை என்னை அந்நிய ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக நடத்துகிறார்கள். என் சொந்த தாயை என்னை அந்நியர்களைப் போல நடத்துகிறார்கள். எங்களை அவர்கள் நேசிக்கவில்லை, எங்கள் தேவைகளை அவர்கள் சந்திப்பது இல்லை, எங்களை அவர்கள் கண்டுகொள்வது இல்லை என்று அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே ஒரு குறைவுள்ள ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காலகட்டங்கள் வரும்போது அவர்கள் உங்களுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியாது. அவர்கள் உங்களை விட்டு போய்விடுவார்கள். திரும்ப அவர்களை திருப்புவது என்பது மிகவும் கடினம். இப்பொழுதே உங்கள் இருதயமானது பிள்ளைகளிடத்திலே திரும்புவதற்கு முதலாவது உங்களை ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உத்தரவாதத்தை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் கற்பத்தின் கனி, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான பிள்ளைகள். அந்த உத்தரவாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் உத்தரவாதம் என்கிற ஒரு காரியம் இருக்கிறதோ அங்கே சீர்படுத்துகிற ஒரு காரியம் நிச்சயம் இருக்கும். உத்தரவாதம் இல்லாத இடத்திலே சீர்படுத்துகிற காரியங்கள் இருக்காது. நல்ல கவனியுங்கள். உத்தரவாதம் இல்லாத இடத்தில் உங்களை யாரும் சீர்படுத்த முடியாது. உங்களை குறித்து எனக்கு உத்தரவாதம் இருக்கிறபடியினால் உங்களை வசனத்தின் மூலமாக உங்களை சீர்படுத்த வேண்டிய இடத்திலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்க மேல எனக்கு உத்தரவாதம் இல்லை, உங்க மேல எனக்கு அக்கறையே இல்லை அப்படின்னா நான் கண்டுகொள்ள மாட்டேன். உங்களை நான் சீர்படுத்த முடியாது, சரிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம். உங்களை சரிப்படுத்துகிற, கிறிஸ்துவின் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற, ஒரு மனவாட்டியாக உங்களை ஆயத்தப்படுத்துகிற
ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்றால் உங்கள் மேல் எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. உத்தரவாதம் இருக்கிறபடியினால் நான் உங்களை சீர்படுத்துகிறேன். உத்தரவாதம் இருக்கிறபடியினால் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை அனுதினமும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உருவாக்க வேண்டும். உருவாக்குதல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போலதான் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்ததான உத்தரவாதம் இருக்கிறபடியினால் நீங்கள் அவர்களை எந்த இடத்தில் சீர்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் அவர்களை சீர்படுத்த வேண்டும். எந்த இடத்தில் அவர்களை உருவாக்க வேண்டுமோ அந்த இடங்களிலே அவர்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் சரியான சூழ்நிலையில் அதை செய்யாவிட்டால் பின் நாட்களிலே ஒருபோதும் அதை செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்போ பெற்றோர்களுக்கு என்று சில உத்தரவாதங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமம் மகத்துவப்படுவதாக, இங்கே மனோவா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவனுடைய மனைவி மலடியாக இருந்தால் இந்த பெற்றோர்களுக்கு பிள்ளை இல்லை. எப்படி இந்த எலிசபெத், இந்த குடும்பம், இவள் எப்படி மலடியாய் இருந்தாளோ இவளுக்கு எப்படி தேவ தூதன் வந்து சொல்லி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் இவ்விதமாக இருப்பான் என்று இந்த குடும்பத்துக்கும் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் தூதன் வந்து சொல்லிவிட்டு போனானோ, உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், அந்த பிள்ளை இந்த உலகத்தில் வளரும் போது அவன் என்ன செய்வான், எப்படி இருப்பான் என்று சொல்லப்பட்டதோ அதே போல மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் தேவ தூதன் அங்கே வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் உனக்கு ஒரு நான் குழந்தையை நான் கொடுப்பேன், ஒரு குமாரனை நீ பெறுவாய், நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ பிள்ளையை பெறக்கூடிய நீ எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையை பெறக்கூடிய நீ தீட்டானது ஒன்றையும் நீ செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் உனக்கு பிறப்போகிற பிள்ளை பரிசுத்தமானது. உனக்கு பிறக்க போகிறதான பிள்ளை அங்கே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக நான் கட்டளையிடக்கூடியதான ஒரு பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை, ஒரு பரிசுத்தமான பிள்ளையை நீ பெறப்போகிறபடியினால் பெற்றோர்களாகி நீங்கள் தீட்டுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். அப்போ நீ என்ன செய்யக்கூடாது என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. அப்ப சாப்பாட்டு விஷயங்கள்ல கூட தீட்டானது ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் நீ ஒரு குமாரனை பெறப்போகிறாய். ஸ்தோத்திரம். அப்ப பெற்றோர்களுக்கு அங்கே ஆலோசனை கொடுக்க போகிறது. பெறப்போகிறதான பிள்ளை எப்படி இருப்பான், நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் என்ன இருக்கக்கூடாது, சவரன் கத்தி படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாயிருப்பான். எப்ப இருந்து? 10 வயசுல இருந்து. இல்ல வாலிப நாட்கள் அவன் மாறிக்கிருவான், திருந்திக்கிருவான், அவ திருந்திக்கிருவா. அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு பெற்றோர்கள் அப்படி விட்டுறதும். ஆனா வசனம் சொல்லுகிறது பிறந்தது முதல். எல்லாம் சொல்லுங்கள், பிறந்தது முதல். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவனிடத்திற்கு நீங்கள் நடத்த வேண்டும் என்றால் உங்க இருதயத்தை நீங்கள் பிள்ளைகளிடத்துக்கு திருப்ப வேண்டும். உங்க இருதயம் பிள்ளைங்களிடத்துக்கு திரும்பாம உங்க இருதயம் வேற இடத்துக்கு திருப்பி இருந்ததுன்னா பிள்ளைகளை இழந்து போயிருவீங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்து போவீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு சுதந்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகம் ஒரு பூங்காவை போல, இந்த உலகம் ஒரு அழகிய தோட்டத்தை போல. இந்த தோட்டத்திலே ஒரு நாள் ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்கி வைத்தார். அவன் பெயர் ஆதாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதாம், அதற்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு மனைவியை ஆண்டவர் கொடுத்தார். இருவரும் தோட்டத்திலே இருந்தார்கள். நந்தவனமாகிய இந்த தோட்டத்திலே அவர்கள் உலாவி வந்தார்கள். நந்தவனத்தை போல இருந்த இந்த தோட்டத்திலே அவர்கள் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். அவர்களுக்கு தேவன் குமாரத்திகளை ஆண்டவர் கொடுத்தார்.
ஆனால் ஆதி பெற்றோர்களே சரியாக வளர்க்காதபடியினால் முதலாவது குடும்பம், இந்த உலகத்தில் முதல் குடும்பம், இந்த முதல் குடும்பத்தை உருவாக்கினது தேவனாகிய கர்த்தர். அவர்தான் நேரடியாக உருவாக்கினார். ஆதாமை நேரடியாக உருவாக்கினார், ஏவாளை நேரடியாக உருவாக்கினார். அவர்கள் பிள்ளைகளை உருவாக்கினார்கள். அவர்கள் பெற்ற முதல் பிள்ளைகளே கொலைகாரர்களாக மாறி போனார்கள். காயின். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? முதலாவது இவர்களே தேவனுடைய திட்டத்தையும் பிரமாணத்தையும் மீறினாங்க. அந்த பாவம் எங்கே தொடர்கிறது? கற்பத்திலே தொடர்கிறது. ஆகையினால் தான் தாவீது 51 சங்கீதத்திலே சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். கற்பந்தரிக்கும் போதே பாவத்தில் தான் கற்பந்தரிக்கிறாள். ஆதாமையும் ஏவாளும் பிள்ளைகளை கற்பம் தரிக்கும் போதே பாவத்தில் தான் கற்பம் தரித்தாள். ஆகவே ஒரு காயின் உருவானான். நம்முடைய வாழ்க்கையிலே யாரை நம்ம உருவாக்கி இருக்கிறோம்? ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு பெண் பிள்ளையாக இருக்கட்டும், யாரை உருவாக்கி இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஆகவே தன் உலகத்திலே ஒருவன் பாடினான், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. அல்லேலூயா. நந்தவனம்னா உலகம். இந்த உலகத்திலே ஒரு ஆண்டி ஒருவன் இருந்தான். அந்த ஆண்டிக்கு பெயர் தான் ஆதாம். அவன் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. தோண்டி என்றால் பிள்ளை. ஒரு பிள்ளையை கொண்டு வந்தான். ஆனால் அந்த பிள்ளையை சரியாக வளர்க்காதபடிக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையில கூத்தாட்டம் போட்டான். அவன் கூத்தாடினான் என்றால் ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆகவே கூத்தாடி கூத்தாடி அந்த தோண்டியை போட்டு உடைத்தான். தோண்டி என்றால் பிள்ளை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த உலக மனிதன் எங்கே இருந்து எழுதுகிறான்? எல்லா வேதத்தை படிச்சுதான் எழுதுகிறான். அதை செய்யுள் வடிவத்தில் அவன் இன்னும் நிறைய இருக்கு. அதில் பிள்ளைகளை குறித்து நிறைய எழுதியிருக்கிறது. நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் தான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி குடும்பத்தை இழந்து போனான், பிள்ளைகளை இழந்து போனான். ஆனால் இங்கே சிம்சோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பிறந்த நாள் முதல். அல்லேலூயா. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் அப்படித்தான் வளர்க்கப்பட வேண்டும், அப்படித்தான் வளர்க்கப்பட வேண்டும் தேவனுக்கென்று. இப்ப நம்ம பிள்ளைங்க யாருக்காக வளர்க்கப்படணும்? யாருக்காக வளர்க்கப்படணும்? உலகத்துக்காக வளர்க்கப்படும். நமக்கு நிறைய ஆசை இருக்குது. என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லையா? அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், எல்லாம் நல்லதுதான். ஆனால் அவர்கள் தேவனுக்கு என்று வளர்கிறார்களா? தேவனுக்கு என்று அவர்கள் ஜீவிக்கிறார்களா? ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் தலை தப்ப வேண்டும். ஆகவே தான் தலையிலே கத்தி படக்கூடாது. அப்போ கத்தி என்று சொல்லும்போது அது அழிவை குறிக்கிறது. நம்முடைய பிராணனுக்கு ஒரு அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு செயல் அது. அப்போ தலை என்று சொல்லும்போது ஒரு சரீரத்தில் முக்கியமான ஒரு பகுதியும் முதன்மையான ஒரு பகுதியும் தலை காணப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜீவன், நித்திய ஜீவன், ரட்சிப்பு, இது பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் ஒரு கத்தியை கொண்டு வந்து அங்கே அழிப்பதற்கு முனைப்பாய் செயல்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இவன் நசரேனாக இருப்பான் என்றால் இவன் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழுவான். இவன் தலையிலே சவரங்கத்தியே படக்கூடாது. ஏனென்றால் தலை ரொம்ப முக்கியம், வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எவ்வளவு அருமையா இன்ஸ்ட்ரக்ஷன் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுது பாருங்க. பூலோகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு குடும்பத்தில் பிள்ளை இல்லை, பிள்ளைய ஆண்டவர் கொடுக்குறாரு. பிறக்க போகிற பிள்ளை எப்படி இருக்கணும், நீ எப்படி வளர்க்கணும், நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பரலோகம் கொடுக்குது பாருங்க. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். சத்துருக்களில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காத்து கொள்ளுகிறவனாக ஒரு அரணை போல இருப்பான்.
அவன் அப்படிப்பட்டவன். அப்ப தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஜெயமுள்ளவனாக இருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இந்த உலகத்திலே அங்கே சிம்சோனை இந்த உலகத்திலே அனுப்பினதனுடைய நோக்கம் என்னவென்றால், பெலிஸ்தருடைய கைகளில் இருந்து இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற தம்முடைய ஜனத்தை அவன் மீட்க வேண்டும், அவன் காத்துக்கொள்ள வேண்டும், அவன் ரட்சிக்க வேண்டும். இதுதான் அவனுடைய பிறப்பின் நோக்கம். இந்த பிறப்பின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் அவன் தலையிலே சவரங்கத்தி படக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் தீட்டானதற்கு அவன் விலகி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனிதன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. ஸ்தோத்திரம். 12வது வசனம். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். யார்கிட்ட கேட்டான்? தேவதூதன்ட்ட கேட்கிறான். பாருங்க, யாரு? மனோவா யாரு? பிள்ளைக்கு யாருங்க? எல்லாம் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நீங்க கோடிட்டு நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும். அந்த பிள்ளையை எப்படி சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் வேண்டும் என்ன? ஏதாவது புஸ்தகம் இருக்கா? உலகத்தில் இருக்கு. ஆனா அதை விட நல்ல புஸ்தகம் வேத புஸ்தகம் தான். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க வெளிநாட்டு புஸ்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா அவன் சொல்லுவான், அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, இல்லையா? வெளிநாட்டில் பிள்ளைங்களை அடிச்சிங்க அப்படின்னா உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க, உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க. பிள்ளைகளை அரசாங்கம் தூக்கிட்டு போயிடுவாங்க, அவங்க கொண்டு போய் வளர்ப்பாங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அடிக்கவே கூடாது, கண்டிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. இப்போ பிள்ளைகளுக்கு இதை கேட்கும்போது பரவாயில்ல, நம்ம நாட்டுக்கு இந்த சட்டம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. ஏற்கனவே வந்துருச்சு. ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் அடிக்கக்கூடாது, அடித்தா உடனே ஹெல்ப் லைன், உடனே சைல்டு ஹெல்ப் லைன் இருக்கு, உடனே தொடர்பு கொள்ளவும் அந்த டீச்சரை வேலையிலிருந்து எடுக்கணும். சைல்டு ஹெல்ப் லைன் எதுக்கு? சமுதாயம் நாசமாக போகிறதுக்கு. இப்போ ஏறக்குறைய இந்த திட்டம் கொண்டு வந்ததுனால ஏற்கனவே நாசமாக போயிட்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், இங்கே ஒரு தகப்பன் கேட்குறான் பாருங்க, எப்படி கேட்குறான்? நான் அந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு யார்கிட்ட கேட்டான்? தேவனிடத்தில். தேவனிடத்தில். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், அல்லேலூயா, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு முக்கியமானவங்க. ஒரு நாள் நீங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க வரப்போறாங்க. நீங்க இருக்கிற இடத்துல அவங்க வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்க தேவனிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நீர் பிள்ளையை தந்திருக்கிறீரே, பிள்ளையை கொடுத்தது மாத்திரமில்ல, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்னு கூட நீர் சொல்லாம போயிட்டீரே, எனக்கு சொல்லித்தாரும் அப்படின்னு உட்காந்து கேட்குறான் பாருங்க. ஆனா ஏற்கனவே அம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டார். இப்ப அப்பாவும் அவர் பங்குக்கு கேட்கிறாரு, இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும், நான் எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளையை நான் எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோடு சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே உன் மனைவிட்டு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அவள் சொன்ன காரியத்திற்கு, எல்லா காரியத்தையும் அவள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில வேளையில மறந்து விட்டால் ஊழியர்களாகிய நாங்கள் ஞாபகப்படுத்தி கொடுக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறார், தேவ தூதன் சொல்லுகிறார். அதையும் மீறி மறந்து போனால் தேவன் தம்முடைய ஊழியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு இப்படிப்பட்ட செய்தியின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்தி கொடுப்பார். எப்படி ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார்? கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோடு சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கை கொள்ள கடவள். பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் ஆலோசனை, அவர்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அவர்கள் கை கொள்ள வேண்டும். இப்பொழுது அங்கே அவன் பிறக்கிறான், வளர்கிறான்,
வாலிபனாக மாறிவிட்டான். 14ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம். வாலிபனாக மாறிவிட்டான். இப்பொழுது வாலிபனாக மாறினபடினாலே அவனுக்கு ஒரு திருமணம் தேவை. ஆனால் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், சில வசனங்களை வாசிப்போம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை யார் கண்டு? அப்பா கண்டா, அம்மா கண்டா, சிம்சோன் கண்டா? சிம்சோன் கண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். கொள்ள வேண்டும் என்றால் கொல்றது கிடையாது, எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்களுக்கு எப்பொழுது திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு தெரியும். யாரை திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எந்த பெலிஸ்தியரை நீங்கள் தோற்கடிக்க வேண்டுமோ அந்த பெலிஸ்தருடைய கூட்டத்திலே போய் பெண் எடுக்க போறான் பாருங்க. தேவ திட்டத்தை பிசாசு எப்படி உடைக்கிறான் பாருங்க. இந்த பெலிஸ்தியர் தான் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் விரோதி. இவர்கள் கையில் இருந்ததான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கணும், காப்பாற்றணும். எந்த ஜனத்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றணுமோ அந்த ஜனத்திலே போய் பெண் எடுக்க போறான். அப்ப பிசாசு என்ன செய்றான்? சிம்சோனை இந்த இடத்துல தான் உடைக்கிறான், தேவ திட்டத்தையும் உடைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் திருமணத்தின் மூலமாக தேவனுடைய திட்டத்தை நாம் உடைக்க கூடாது. பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் திம்னாத்துக்கு இவனே போகிறான். சிம்சோனே திம்னாத்துக்கு போகிறான். அவனே போய் பெலிஸ்தர்களிலே ஒரு பெண்ணை பார்க்கிறான். எந்த இடத்துல பெண் பார்க்க கூடாதோ, எங்கே திருமணத்தை நடத்த கூடாதோ, எந்த பெண்ணை விவாகம் பண்ண கூடாதோ, அது இவன் கண்ணுக்கு சாத்தான் என்ன பண்றான்? அழகா காட்டுறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன்கிறான். ஸ்தோத்திரம். 3வது வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் மனைத்திலும் பெண் இல்லையா? நம்ம குடும்பத்தில் பெண்ணெல்லாம் இல்லையா? எத்தனை பெண்ணு நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க? நமக்கு தெரிந்த குடும்பங்கள்ல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? பெண்ணே இல்லையா? ஸ்தோத்திரம். விருத்த சேதனம் இல்லாத, ரட்சிக்கப்படாத, தேவன் என்று தெரியாத யாரோ ஒருவரிடத்திலே நீ போய் இணைக்கப்படுவது என்ன? நமக்கு பெண் இல்லையா? ஆனா சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு, அவள் என் கண்ணுக்கு, நல்லாதான் சொல்லுங்களேன், கண்ணுக்கு எப்படி இருக்கு? பிரியமானவளா இருக்கா? அல்லேலூயா. கண்ணுக்கு தான் பிரியம். அவ உன் வாழ்க்கைக்கு பிரியமா இருக்க மாட்டா. கண்ணுக்கு தான் அவ பிரியம். ஆமே. இன்னைக்கு திருமணத்தை எதை வைத்து நம்ம ஏற்படுத்துகிறோம்? கண்ணுக்கு அவன் பிரியமா இருக்கானா? வாழ்க்கைக்கு அவ பிரயோஜனமா இருக்கிறாளா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாளா? ஒழுங்கு ஆலயத்துக்கு போறாளா? ஜெபிக்கிறாளா? ஊழியத்தில் கலந்து கொள்ளுகிறாளா? அதெல்லாம் பார்க்கல. கண்ணுக்கு பிரியமா இருக்கா? அவளையே எனக்கு, அவளையே அப்படின்னா அப்பாட்ட சொல்றான், வேற பொண்ணுகன்னு பாத்துறாத, எனக்கு வேற பொண்ணுகன்னு பாத்துறாத, எனக்கு அவதான் வேணும். இங்க ஏதாவது அப்படி இருந்ததுன்னா, அருமையான பெற்றோரை, முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாக்களே, உங்கள் இருதயம் பிள்ளைகள் இடத்துக்கு திரும்பட்டும். உங்கள் இருதயம் பிள்ளைகளுக்கு நேராக திரும்பட்டும். நீங்க உங்க இருதயம் வேற எங்கே இருந்ததுன்னா உங்க பிள்ளைகளை நீங்க இழந்து போயிருவீங்க. உங்க சந்ததியை நீங்க இழந்து போயிருவீங்க. ஒரு காலகட்டம் வரும், அவளையே கொள்ள வேண்டும், அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாத்திராம புத்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். நல்ல சத்தமா வாசிக்கணும்.
தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய், எல்லாம் சொல்லுங்கள், நிச்சயமாய். பழைய ஏற்பாட்டின் காலத்துல தாய் தகப்பனை அடிச்சா அவன் நிச்சயமாக கொலை செய்யப்படணும். உயிரோடு கூட இருக்கிறதுக்கு அவன் லாய்க்கு கிடையாது, அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தகப்பனை அடித்தவனுக்கு தண்டனையும் தாயை அடித்தவனுக்கு தண்டனை என்ன அப்படின்னா அவனை கொலை செஞ்சிடணும், உயிரோடு கூட வைக்க கூடாது. இது பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கிற தண்டனை. இன்னைக்கு தாயை அடித்தாலும் சரி தகப்பனை அடித்தாலும் சரி, மறுபடியும் அம்மாக்காரி என்ன செய்யற அப்படின்னா அடுத்த நேரம் என்ன இருந்தாலும் என் மகன் இல்லை, என்னைய தானே அடிச்சுட்டு போட்டோம், நாளைக்கு கையை ஒடிச்சு போடுவான். காக்கைக்கு தன் குஞ்சு அது இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? தாயை அடிக்கிற பிள்ளை, தாயை அடிக்கிற பிள்ளைகள், தகப்பனை அடிக்கிற பிள்ளைகள், சோத்திரம், என்னைக்காவது அடிச்சிருந்தா போய் தாயிட்ட தகப்பன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இதை நான் பல தடவை நான் சொல்லிட்டேன் நான். சோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 32 யாத்திராம புஸ்தகம் 21 அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். சபிக்கிறவன், தாயை சபிக்கிறவன், தகப்பனை சபிக்கிறவன் எப்படி சபிப்பான்? எப்படி சபிப்பா? நீ எல்லாம் ஏன் என்னை பெத்த? இவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா பெற முடியும்? டேய், நான் உன்னை பெறட்டுமா வேண்டாமா? உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா பெற முடியும்? ஏன் பெத்தாய்? நீ எல்லாம் எனக்கு ஏன் தாயாக இருக்கிறாய்? ஏன் தகப்பனாக இருக்கிறாய்? ஏனென்றால் மனம் போல ஜீவிக்க முடியவில்லை, மனம் போல போக முடியவில்லை, மனம் போல வாழ முடியவில்லை. பெற்றோர்கள் அதை தடுக்கிறார்கள். தடுக்கிறபடியினாலே அவனுக்கோ அவளுக்கோ தன் தகப்பன் சத்துருவாக பிள்ளைகளுக்கு தெரிகிறார்கள், தாய் அவர்களுக்கு சத்துருவாக தெரிகிறார்கள். ஆகவே பிள்ளைகள் பெற்றோர்களை சபிக்கிறார்கள். என்னெல்லாம் சபிக்கணுமோ, என்னெல்லாம் திட்டணுமோ, என்னெல்லாம் அவமானப்படுத்த வேண்டுமோ, என்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லி பெற்றோர்களை சபிக்கிற தம்பி தங்கச்சி, உடைய வாழ்க்கையிலே நீ மனம் திரும்பும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை கேட்கிற நாளாக இருக்கிறபடியினால் உடைய வாழ்க்கையிலே நீ மனம் திரும்பும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் வேதம் சொல்லுகிறது கொலை செய்யப்படுவாய். ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் நாட்களின் படி நீ கொலை செய்யப்படாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையானது சுபிட்சம் இல்லாதபடிக்கு, ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு அது அப்படியே நின்று போய்விடும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 5 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் தாயையும் ஏன் கனம் பண்ண வேண்டும்? ஏன் கனம் பண்ண வேண்டும்? ஏன் அவர்களை அற்பமாக நாம் நினைக்கிறோம்? ஏன் அவர்களை தூஷிக்கிறோம்? ஏன் பெற்றோர்களை அடிக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நீ ஆயுசு நாட்களோடு கூட நீ இருக்க வேண்டும் என்றால், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நீ நல்லா சாப்பிடுறதுனால உன் வாழ்க்கையில நீடித்த நாட்களாக இருக்க முடியாது. உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன் தகப்பனை கனம் பண்ண வேண்டும், உன் தாயை கனம் பண்ண வேண்டும். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் காலத்தில் அதை செய்யாத பட்சத்தில், ஒரு நாளில் அவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, ஐயோ என் தகப்பனை நான் கனம் பண்ணாமல் போய்விட்டேனே, என் தாயை நான் கனம் பண்ணாமல் போய்விட்டேனே என்று நீ கண்ணீர் வடிப்பதனாலே உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் வாழ்க்கையிலே உன் நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன் தகப்பனை கனம் பண்ணு, உன் தாயை கனம் பண்ணு. நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையிலே நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அப்படி என்றால் உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நீ சமாதானத்தோடு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், உன் எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன் தகப்பனை கனம் பண்ணு, உன் தாயை கனம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, சோதர. உபாகமம் 32 அதிகாரம் 32 அதிகாரம் 7வது வசனம்.
பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். சோத்திரம். நீ தெரியாததை கேளு. பூர்வ நாட்கள், பழைய நாட்கள், கடந்து போன நாட்கள் உனக்கு என்னது என்று தெரியாது. உன்னுடைய குழந்தை பருவத்திலே உன் பெற்றோர்கள் உன்னை எப்படி வளர்த்தார்கள் உனக்கு தெரியாது. உன்னை எப்படி காப்பாற்றினார்கள் தெரியாது. உன்னை எப்படி படிக்க வைத்தார்கள் தெரியாது. உன் படிப்பிற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் உனக்கு தெரியாது. நீ எப்படி வளர்க்கப்பட்டாய் உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதபடியினால் பூர்வ நாட்கள், பழைய நாட்கள், ஆரம்ப நாட்கள், தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். தம்பி, தங்கச்சி, உடைய வாழ்க்கையில் நீ திரும்பி பார். அவைகளை உனக்கு தெரியாதவைகளினால் நீ அதை யார்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், அவன் உனக்கு சொல்லிக் கொடுப்பான். அல்லேலூயா. நீ யார்கிட்ட கேட்கணும்? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கணுமா? யார்கிட்ட கேட்கணும்? பக்கத்து வீட்டுக்கார அங்கிள்கிட்ட கேட்கணுமா? யார்கிட்ட கேட்கணும்? தகப்பனை கேளு, உனக்கு சொல்லிக் கொடுப்பான். உன் தாயை கேளு, உனக்கு சொல்லிக் கொடுப்பான். நீ எப்படி பிறந்தாய், நீ எப்படி வளர்க்கப்பட்டாய், நீ எப்படி படித்தாய், நீ எப்படி உருவாக்கப்பட்டாய், உன் தகப்பனை கேளு, உன் தாயை கேளு, சொல்லிக் கொடுப்பாங்க. உனக்கு தெரியாதது. எனக்கு ஏதோ 4 எழுத்து படிச்சிட்டோங்கிறதுக்காக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத. உன் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. எப்போதுமே நம்ம சில விஷயத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 பேரை மதிக்க மாட்டோம். 4 பேரை மதிக்க மாட்டோம். 4 வசனத்தை நம்ம கூடுதலாக படிச்சுட்டோமா, தெரிஞ்சிருச்சா, பாஸ்ட்டை மதிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இப்போ புது வெளிப்பாடெல்லாம் வருது. என்னைக்கும் வாழ்க்கையில தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. உன்னை படிக்க வச்சதே உங்க அப்பா அம்மா. அவங்க படிக்காததை நீ படிச்சிருக்கிற ஏதோ தேவ கிருபையில உன்னை படிக்க வச்சதுனால அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நீ நினைக்காத. நீ படித்ததை விட நீ படிக்காதது ஏராளமானது. நீ எப்போதும் நீ அப்படித்தான் நினைக்கணும். கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு. நீ கற்றது கையளவு தான். நீ படிக்காதது இன்னும் உலக அளவு இருக்கு. அது உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு 4 படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மற்றவர்களை மதிக்காம நம்ம இருக்கக்கூடாது. தகப்பனை மதிக்காம இருக்கக்கூடாது, தாயை மதிக்காம இருக்கக்கூடாது, ஊழியனை மதிக்காம இருக்கக்கூடாது. உனக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான், படிச்சுக்கணும், கற்றுக் கொடுக்கிறான். ஆனா படிச்சும் படிக்காம இருக்கும் போதே நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன்ற மாதிரி நடிக்க கூடாது. உன் வாழ்க்கையில் அது ஆபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. அனுபவங்களில் கடந்து போக வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. அடிபட வேண்டியது, மேடுகளை பள்ளத்தாக்குகளில் நடக்க வேண்டியது இன்னும் எவ்வளவு அனுபவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மேட்டில் நடக்கணும், பள்ளத்தாக்கில் நடக்கணும். கண்ணீரின் பள்ளத்தாக்கு, வறுமைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், விக்கினங்கள், ஆபத்துகள், எத்தனை சூழ்நிலைகளை இன்னும் பழகி வர வேண்டி இருக்கு. ஏட்டு சொரக்காய் கறிக்கு உதவாது. ஏதோ ஒரு படிச்சதுனால அந்த இன்டலெக்சுவல், இந்த படிப்பின் ஞானம் இருக்கு பாருங்க. இந்த படிப்பின் ஞானத்துக்கு, அனுபவத்துக்கு முன்பாக படிப்பின் ஞானம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அல்லேலூயா. நீ படிச்சிருக்கலாம், அனுபவங்கிறது வேற. அந்த அனுபவம் கண்ணீரின் அனுபவம், கஷ்டத்தின் அனுபவம், நிந்தனையின் அனுபவங்கள், வேதனையின் அனுபவங்கள். நாமளே பெத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. சில பிள்ளைகள் பெத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் சொல்றதை கேளு. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? கண்ணீர்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? வறுமைனா உனக்கு என்னன்னு தெரியுமா? கஷ்டம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? என்ன தெரியும்? சிலர் ஊழியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஊழியத்தில் என்ன தெரியும் உனக்கு? இன்னைக்கு 4 வசனத்தை நீ படிச்சிருக்கிற, அவ்வளவுதான். என்ன தெரியும்? ஊழியத்தில் கஷ்டங்கள் தெரியுமா? நஷ்டங்கள் தெரியுமா? கடந்து வந்த பாதைகள் தெரியுமா? இழப்புகள் தெரியுமா? பட்ட அடிகள் தெரியுமா?
நொறுக்கப்பட்ட அனுபவங்கள் தெரியுமா? என்ன தெரியும்? கடந்து வந்த பாதைகள். என்னைக்கும் ஏட்டு சொரக்காய் கறிக்கு உதவாது. அனுபவத்துக்கு முன்னாடி அது நிற்காது. உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு சொல்லிக் கொடுப்பான். ஏனென்றால் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவைகள் எத்தனையோ விஷயங்கள் உன் தகப்பன் அதை கடந்து வந்திருக்கிறான். உன் தாய் அதை கடந்து வந்திருக்கிறாள். பிள்ளைகளே, ஒருவேளை நான் உனக்கு யூத் மீட்டிங்கில் வந்து நான் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், பேச வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு இந்த ஆராதனையில் நான் பேசுகிறேன். உன் தகப்பனுக்கு நீ சொல்லிக் கொடுக்காத, உன் தாய்க்கு நீ சொல்லிக் கொடுக்காத. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. உனக்கு கம்ப்யூட்டர் தெரியலாம், உன் தாயை பார்த்து கேட்கலாம், உனக்கெல்லாம் மம்மி ஜாவா தெரியுமா? ஆமாம், உனக்கு தான் தெரிஞ்சிருக்கு. சி தெரியுமா? சி ப்ளஸ் தெரியுமா? சி ப்ளஸ் ப்ளஸ் தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? உன்னை ஜாவாவும் எல்லாம் படிக்க வச்சது யார் அப்படின்னா, உன்னை கற்பத்தில் சுமந்தாலே அந்த தாய், அந்த தகப்பன் தான் உன்னை படிக்க வச்சது. இன்னைக்கு அவங்கள பார்த்து என்ன கேட்க? ஜாவா தெரியுமா? நான் உனக்கு திருப்பி கேட்குறேன், அவங்க கடந்து வந்த கண்ணீரின் அனுபவம் உனக்கு தெரியுமா? பட்ட பாடுகள் உனக்கு தெரியுமா? உன்னை வறுமையிலே வளர்த்தார்களே உனக்கு தெரியுமா? தனக்கு ஆகாரம் இல்லாதபடிக்கு உனக்கு போஷிக்கும்படியாக ஒருவேளை ஆகாரத்தை உனக்காக ஒளித்து வைத்து உனக்கு கொடுத்தார்களே, அது உனக்கு தெரியுமா? ஜாவா தெரியாது, இது உனக்கு தெரியுமா? ரொம்ப வருத்தத்தோடு நம்ம பேசுறேன். நானே பிள்ளைகள் மனம் திரும்பு. அருமையான பெற்றோரே, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நீங்க இழந்துட்டீங்க. உங்கள் இருதயம் பிள்ளைகளிடத்துக்கு திரும்பட்டும். இந்த நான் ஒரு வசனத்தை நான் 4 நாள் பேசலாம் போல இருக்கு. நான் ஏராளமான செய்தியை பேசணும்னு வந்தேன், நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இதோட நான் முடிக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். இனி இதில் நிறைய விஷயம் இருக்குது. பிள்ளைகளுடைய இருதயம் பெற்றோரிடத்துக்கு திரும்புவது, பிற்பாடு பெற்றோரும் பிள்ளைகளும் தேவனிடத்துக்கு திரும்புவது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது, எலியாவின் ஆவியை உடையவர்களாக இருப்பது, எலியாவின் வல்லமையை உடையவர்களாக இருப்பது. நான் நினைக்கிறேன் இது ஒரு 6 வாரமாவது போகும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வசனம் பரவாயில்ல, எத்தனை வாரம் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரா. ஏதோ ஒரு 2 பாட்டை உங்கள் காதுக்கு இனிமையாக நாங்கள் படிச்சுட்டு போகிறது நல்லது. உங்களுக்கு நல்லா இருக்கிறத போல உங்களுக்கு தோணலாம், ஆனால் எங்களுக்கு உத்தரவாதம் உண்டு. ஏனென்றால் தகப்பன்மார், நாங்கள் தகப்பன்மார். அல்லேலூயா. ஒரு நாள் உன் தாய்க்கு விரோதமாய் உன் கையை நீட்டாத, தாய்க்கு விரோதமாய் உன் வாயை நீ நீட்டக்கூடாது. சரிப்படுத்திடணும். உன் வாழ்நாள் நல்லா இருக்கணும். நீ நீண்ட ஆயுசு நாட்களோடு கூட இருக்கணும். நீ உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ நன்றாய் இருப்பதற்கு. எப்படிங்க? நீ நல்லா இருப்பப்பா சொல்றோம் இல்லையா? நீ நல்லா இருப்ப, தயவு செய்து செஞ்சிடாத. நீ நல்லா இருப்ப, நீ பேசிடாத. நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் என்ன போல தேவ மனிதர்கள் நேரம் எடுத்து உனக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கிறோம். உனக்கு தெரியாததை பூர்வ நாட்களை நினைச்சு பாரு, பழைய நாட்களை நினைச்சு பாரு. நீ வியாதிப்பட்ட நாட்கள் உனக்கு தெரியாது. நீ வியாதிப்பட்ட நாள் உனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியா தூக்கி சுமந்த தோள்கள், அந்த தோள்ல நீ குத்துகிறாய். ஆஸ்பத்திரியாய் தூக்கி சுமந்த தோள்கள், உனக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம நீ எத்தனை இடங்களுக்கு நீ சுமக்கப்பட்டாய். அந்த தோள்களை நீ என்ன செய்கிறாய்? நீ அவமானப்படுத்துகிறாய். அந்த தோள்களில் இன்னும் பாரத்தை உண்டாக்குகிறாய். உன்னை சுமந்த தோள்களை இன்னும் நீ அவமானப்படுத்துகிறாய். நீ மனம் திரும்ப வேண்டும் இந்த நாட்களிலே. ஏனென்றால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். உபாகமத்தில் அதான் வாசிக்கிறோம், நீ நன்றாய் இருப்பதற்கு, நீ நன்றாய் இருப்பதற்கு, உன் எதிர்காலம் நன்றாய் இருப்பதற்கு
நம்ம சபையிலே ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, என் கையை முறுக்கி பின்னாடி வச்சு என் முதுகலை குத்துறான் பாஸ்டர், என் முதுகலை குத்துறான் பாஸ்டர். கையை முறுக்கி. அது சாபம்னு அவனுக்கு தெரியல. சிலருக்கு தெரிஞ்சும் கூட பிள்ளைகள் துணிகரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சில பிள்ளைகள் சிக்கன் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். உன் தாய் உனக்கு கொடுக்குறா. எப்படி கொடுக்குறா தெரியுமா? தனக்கு இல்லாம உன்னை போஷித்த நாட்கள் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ நாட்கள். அவ பட்டினியா கிடந்து உன்னை போஷித்தா. உன் வயிற்றை நிரப்புவதற்கு அவள் பட்டினியா கிடந்தா. அந்த வயிற்றுக்கு நீ செய்யக்கூடிய நன்மை என்ன? நீ வேலை செஞ்சு வரும்போது அந்த வயிற்றுக்கு வயிறார, உனக்காக பட்டினி கிடந்த அந்த வயிற்றுக்கு வயிறார நீ சாப்பாடு கொடுத்துருக்கணும் இல்லையா? சில பிள்ளைகள் உழைக்கிறாங்க, சம்பாத்தியம் பண்றாங்க. உன் தாய்க்கு நீ வீட்டுக்கு வரும்போது ஒரு வடையை கூட வாங்கிட்டு வரதில்ல 10 ரூபாய்க்கு. உனக்கு பட்டினி கிடந்த அந்த வயிற்றுக்கு நீ என்ன பண்ற? நீ நெருப்ப வள்ளி போடுறது போல நீ உன் வாழ்க்கை இருக்கு. நெருப்பள்ளி போடுற. சபை சபையாக இருக்கட்டும். Let the church be the church. Let the church be the church. சபைனா சபையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், சபை சபையாக இருக்கட்டும். சபை சபையாக இருக்கட்டும். இது உலகம் அல்ல. இது உலகத்தில் பொழுதுபோக்குற இடமும் கிடையாது. இது தேவனுடைய சபை, தேவன் உலாவுகிற இடம். நாம் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள். நாம் கழுவப்படுவதற்காக இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தம் வெளியிலே வருவதற்கு அவர் சரீரத்திலே ராத்திரி முழுவதும் அடிக்கப்பட்டார், பாடுபட்டார். பாடுபட்டதனால வந்த இரத்தம் அது. அந்த இரத்தம் நமக்கு சபையை கழுவி இருக்கு. அப்ப கழுவப்பட்ட சபை சபையா தான் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி பிரசங்கமெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. பைபிளில் முக்காவாசி பக்கத்தை கிழிச்சு போட்டுட்டு வெறும் அட்டையத்தனமாக வச்சுக்கிறணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு புத்தகம் வரைக்கும் அதான் இங்கே எழுதியிருக்காங்க. நான் என் சொந்தத்திலிருந்து சொல்லலை, நான் சொன்னதெல்லாம் வேத வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன். 5-6 பக்கத்துக்கு வசனத்தை கொண்டு வந்தேன். இன்னும் ஒரு பக்கத்திலுடைய வசனத்தை கூட நான் சொல்லலை. ஆனாலும் பரவாயில்ல. பெற்றோர்களுடைய இருதயம், பெற்றோர்களே உங்க இருதயம் பிள்ளைங்களுக்கு நேரம் திரும்பட்டும். நீங்க சம்பாத்தியம் பண்றதெல்லாம் சரிதான். உலகம் முழுவதும் மனிதன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்னங்க லாபம்? என்ன லாபம்? உங்க பிள்ளைகளை நஷ்டப்படுத்தினா, உன் சொந்த பிள்ளையை இழந்து போனா என்ன லாபம்? உலகத்தையே ஆதாயப்படுத்தலாம். நான் உலகத்துக்கே பிரசங்கம் பண்ணலாம். ஆனா என் பிள்ளைய நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்த விட்டா எனக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. என்ன பண்ணாலும் சரி, நம்ம குடும்பத்தின் மேல நமக்கு ஒரு கண் இருக்கணும், நம்ம பிள்ளைங்க மேல நமக்கு ஒரு கண் இருக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் முதலாவது தேவனுக்குரியவர்கள், இரண்டாவது மாம்சத்தின்படி நமக்குரியவர்கள். நாம் பிசாசுக்கு அதை விட்டு கொடுக்க முடியாது. நரக ஆக்கினைகளுக்கு விட்டு கொடுக்க முடியாது. அவர்கள் தேவனுக்கு உரியவர்கள். ஆமென். அப்போ இது நடக்கணும்னா அது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் லூக்கா 1:17 வாசிக்கிறோம். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும். அங்கிருந்து தான் அது ஆரம்பிக்கணும். அங்கிருந்து ஆரம்பிச்சா தான் அது சரியா இருக்கும். எடுத்த எடுப்புள்ள பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோரிடத்திற்கும் எழுதப்படலை. பிதாக்களுடைய இருதயத்தை, தகப்பனுடைய இருதயத்தை, ஒரு தாயினுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு திருப்புங்கள். ஸ்தோத்திரம். இந்த இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் யோவான் எழுப்பப்பட்டான். யோவான் எழுப்பப்பட்டான். தேவதூதர் என்ன சொல்ல வராரு? இந்த யோவான் பிறப்பான். பிறந்து என்ன செய்ய போறான் தெரியுமா?
முதலாவது பெற்றோர்களுக்கு ஊழியம் செய்ய போறான். என்ன ஊழியம் செய்ய போறான்? பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களுடைய இருதயம் இன்னைக்கு வேற பக்கமாக இருக்கு. பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆகையினாலே ஒவ்வொரு தகப்பன் தாயினுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேராக திருப்புவான். அப்படிப்பட்ட செய்தியை யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ண போறான். அவன் என்ன பிரசங்கம் பண்ண போறான்னு கூட முன்னாடியே சொல்லிட்டாங்க பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன படிச்சிருக்கலாம், எவ்வளவு வளர்ந்திருக்கலாம், இந்த உலகத்தில் நமக்கு பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்க தான். ஆமென். உங்களுக்கு 50 வயசு ஆகலாம், 55 வயசு ஆகியிருந்திருக்கலாம். உங்களுக்கு அப்பா அம்மான்னு ஒன்று இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் பிள்ளை தான். அவங்கள மீறி நீங்கள் எதையுமே நடக்க முடியாது. நடந்தா அது வாழ்க்கைக்கு அது நல்லா இருக்காது, அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஒருவேளை 2 பேரும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். கர்த்தர் சபை என்கிறதான குடும்பத்தில் ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆவிக்குரிய தகப்பன் தேவனுடைய காரியத்தை அவன் போதிக்கிறான். எங்கள் இருதயம் உலகத்தில் எத்தனை சபை இருந்தாலும் சரி, என் இருதயம் என் ஜனங்களை நோக்கி தான் இருக்கும். பிள்ளைகளைப் போல இருக்கிற உங்களை குறித்து தான் இருக்கும். ஏனென்றால் உங்களை குறித்ததான உத்தரவாதத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். என் இருதயம் உங்கள் பக்கம் தான் திரும்பி இருக்கும். ஏனென்றால் உங்கள் மேல் இருக்கிற உத்தரவாதம் இருக்கிறதுனால் சீர்படுத்துகிறேன். உத்தரவாதம் இருக்கிறபடியினால் உங்களை உருவாக்குகிறேன் கர்த்தருக்கு என்று. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. சித்தம் போல் என்னை என்றும் நடத்தும் தற்பரனே. என் சித்தமோ ஒன்று வேண்டாம். என் சித்தத்தின்படி என் குடும்பத்தை நடத்த விரும்பல, என் பிள்ளைகளை நடத்த விரும்பல. உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வார்த்தையிலே நான் நடத்த நான் விரும்புகிறேன். எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம். Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகள் இன்னைக்கு விசேஷமா தம்பி தங்கச்சி கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடு, கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடு. பெற்றோர்களே, இதுவரைக்கும் அக்கறையற்றவர்களாக கவனமற்றவங்களாக இருந்தா இன்னைக்கு உங்க கவனத்தை பிள்ளைங்களிடத்துல திருப்புங்க. தேவனுக்கு நல்ல பெற்றோர்களாக இருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தம் என் விருப்பத்தின்படி நான் நடத்த விரும்பல. ஆண்டவரே, இந்த யோவானை நீர் எப்படி நடத்த விரும்பினீரோ, இந்த சிம்சோனை எப்படி நடத்த விரும்பினீரோ, அதுபோல எங்களுக்கு எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. Hallelujah. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லு தூய வழி. பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லு தூய
சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்து. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்து. என் சித்த கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. இயேசுவே என் சித்தமோ ஒன்று வேண்டாம் என் பிரியனே. என் இயேசுவே என் சித்தமோ ஒன்று வேண்டாம் என் பிரியனே. என் இயேசுவே மகா பரிசுத்த